சில ஆண்டுகளுக்கு முன்பு இதே தமிழ் வளர்ச்சித் துறையில் நாங்கள் திருக்குறளை பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்க முனைந்த பொழுது அரபு மொழியில் மொழிபெயர்க்க வேண்டும் என்று திட்டமிட்டோம். அரபு மொழியில் மொழிபெயர்ப்பதற்கு நாங்கள் யாரை சந்தித்து கேட்க வேண்டும் என்று நாங்கள் வினவிய அந்த நேரத்தில் பிறகுதான் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய அரபு துறையினுடைய பேராசிரியரையே நாங்கள் சந்தித்து திருக்குறளை நீங்கள் மொழிபெயர்க்க வேண்டும் என்று அவரிடம் நாங்கள் கேட்டபொழுது அவர் சற்று தயங்கினார். தொடக்கத்தில் அவர் என்ன சொன்னார், நான் ஒரு கல்வித்துறையை சார்ந்தவனாக இருக்கின்றேன், எனக்கு இதில் சில கருத்துக்களில் இன்னும் எங்களுக்கு பல முரண்கள் உள்ளது. காரணம், புலால் உண்ணாமை என்பது உங்களுடைய திருக்குறளில் சொல்லுகின்ற ஒரு அருந்தருத்து. ஆனால் நாங்கள் வழி வழியாக புலால் உண்டு வருபவர்கள், இப்படி என்று சில எண்ணங்கள் எல்லாம் எங்களுக்கு இருக்கிறது. இதை நான் சற்று கூர்ந்து பார்த்து பிறகு சொல்லுகிறேன் என்று அவர் தெரிவித்தார். அப்பொழுது நான் தான் அவரிடம் வலியுறுத்தினேன், இல்லை, இது ஒரு பெரிய முயற்சி, அரசு எடுக்கின்ற ஒரு நன்முயற்சி. நீங்கள் அரபு மொழிபெயர்ப்பில் அந்த கருத்துக்கள் உள்ளது என்பதை மட்டும்தான் நீங்கள் மொழிபெயர்க்க செய்ய போகின்றீர்கள். நீங்கள் இந்த பணியை மேற்கொண்டால் உயர்வுகள் தானாக உங்களை தேடி வரும் என்று சொன்னேன். அப்பொழுது அந்த கருத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு அந்த பேராசிரியர் பெருந்தகைதான் ஜாகிர் ஹுசைன் அவர்கள். ஏன் நான் இந்த பேரை மாற்றி சொன்னா, இங்க வந்திருக்கிறவங்க நிறைய ஜாகிர் ஹுசைன் அவர்களை நான் வலியுறுத்தும் பொழுது அவர் அந்த கருத்தை பிறகு பாருங்கள், அந்த நூல் வெளியிட்ட பிறகு திருக்குறளை அவர் அரபு மொழியிலேயே பாடி காட்டுகின்ற அளவுக்கு இன்றைக்கு உயர்ந்து நிற்கின்றார். இன்னும் சொல்ல போனால் கூடுதலாகவே பாரதியாருடைய தெரிவு செய்ய பாடல்களையும் அரபு மொழியில் நாங்கள் மொழிபெயர்த்து காட்டினோம். பாவேந்தரனுடைய தெரிவு செய்த பாடல்களையும் அரபு மொழியில் மொழிபெயர்த்தோம். பிறகு இந்த அரபு தமிழ் என்ற ஒரு துறையை குறித்து அவர் நீண்ட நேரம் என்னுடன் சில கருத்துக்களை அவர் சொன்ன பொழுது நான் மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டேன். அதே போலதான் நாங்கள் சீன மொழியில் மாண்டரின் மொழியில் மொழிபெயர்க்க முனைந்த பொழுது இவராவது ஒரு கருத்தோடு அமர்ந்து விட்டார். சீன மொழிபெயர்ப்பு நாங்கள் ரொம்ப கடினப்பட்டோம், யாரும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஏனென்றால் சீன மொழியை அதை செய்வது, அதுவும் மாண்டரினில் செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது எங்களால் முடியாது என்று பலர் மறுந்த பொழுது, ஒரே ஒருவர் தாய்வான் நாட்டில் அவர் ஒரு புத்த துறவி, அவருடைய தம்பி புத்த துறவி, இவர் ஒரு மொழிபெயர்ப்பாளர். இவரை நான் தொடர்பு கொண்டு முயற்சி செய்த பிறகு அவருக்கும் பல கருத்துக்களை எங்களிடம் தெரிவித்தார். இந்த கருத்துக்களில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், நீங்கள் சூது என்கின்ற அந்த குரட்பாவை நீங்கள் அதில் தவறு என்று எழுதுகிறீர்கள். எங்களுடைய நாடு, அதுவும் குறிப்பாக ஹாங்காங், மக்காவ், இவைகள் எல்லாம் இதில் தான் நாங்கள் பெயர் பெற்றிருக்கின்றோம் என்று அவர்கள் இந்த கருத்துக்களை எல்லாம் மறுத்து சொன்ன பொழுது, இதுவும் ஒரு நல்ல முயற்சி என்று அவரிடம் நான் வலியுறுத்திய பிறகு நீங்கள் நம்ப மாட்டீர்கள், அவரிடம் அது சீன மொழியில் மொழிபெயர்த்த பிறகு ஒரு அருமையான பெருமிதம் அவருக்கு நடைபெற்றது. என்னவென்றால், அவருடைய தம்பி மறைந்து விட்டதனால் தானாகவே அவருக்கு சில ஆண்டுகள் கழித்து புத்த துறவரம் மேற்கொள்ளுகின்ற நிலை வந்துவிட்டது. அப்பொழுது அவர் என்னிடம் என்ன சொன்னார் என்றால், நான் எதை உங்களிடம் மறுத்தேனோ இன்றைக்கு அது ஒழுக்கமாகவே மாறிவிட்டது, இப்பொழுது நான் புலால் உண்ணுவதை நிறுத்திவிட்டேன் என்று அவர் சொல்லி காட்டினார். அப்பொழுது நான் சொன்னேன், எப்படி தன்னுடைய முடியையே துறந்து இளங்கோ அடிகள் சேரன் செங்குட்டுவன் மகுடம் சூட்ட வேண்டும் என்பதற்காக இளங்கோ அடிகள் துறவரம் பூண்டார் என்று நாங்கள் படித்திருக்கிறோம், இன்றைக்கு இதை நாங்கள் பார்த்து வருகிறோம் என்றுதான் அவரை நான் வாழ்த்தினேன். பெருமக்களே, இந்த நல்ல நாளில் ஒரு குறிப்பு உங்களிடம் எல்லாம் சொல்ல விரும்புகின்றேன்.
தமிழ்நாடு அரசினுடைய தமிழ் வளர்ச்சித்துறை பல்வேறு பணிகளை செய்து வருகின்றோம். ஒரு குறிப்பு நான் உங்கள் எல்லோரிடமும் சொல்ல விரும்புகிறேன். இங்கு நிறைய இளைஞர்களும் வருகை புரிந்திருக்கின்றார்கள். இங்கு இருக்கின்ற பெரியவர்களிடமும் நான் இந்த கருத்தை தெரிவிக்க விரும்புகிறேன். பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு என்று மட்டுமே திருக்குறளை 1330 குறட்பாக்களையும் ஒப்பிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சித்துறை வாயிலாக 15,000 ரூபாய் காசோலை வழங்கி மகிழ்கின்றோம். அந்த வாய்ப்பினை நீங்களும் உங்கள் தம்பி தங்கைகளுக்கும் எல்லோருக்கும் இந்த கருத்தை நீங்கள் பறைசாற்ற வேண்டுகிறேன். காரணம், இந்த மனப்பாடம் செய்வதனால் ஒரு மிக அருமையான ஒரு பயிற்சியும் முயற்சியும் உருவாக்கப்படுகிறது. அதே போல தமிழ் வளர்ச்சித்துறை ஒரு கிட்டத்தட்ட 6 வயது பிள்ளைகளிடமிருந்து தொடங்கி 100 வயது பெரியவர்களை வரை தொட்டு துளக்குகிற துறை என்று சொன்னால் நிலையாகாது. பள்ளி மாணவர்களுக்கு பேச்சு போட்டிகளும் கவிதை போட்டிகளும் கட்டுரை போட்டிகளும், அதே போல கல்லூரி மாணவர்களுக்கும் அதே அளவில் போட்டிகளை நடத்தி கொண்டும் பாசறை நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டும் அந்த இளந்தமிழர்களுக்காக பட்டறை பயிற்சிகளும் நடத்தி கொண்டும் பல்வேறு வகையில் அவர்களுக்கு கலை போட்டிகளை தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சித்துறை வாயிலாக அவர்கள் அனைவருக்கும் சென்று சேர்க்கின்றோம். அதே போலதான் பெரியவர்களுக்கு அவர்கள் செய்த அளப்பரிய சாதனைகளை பாராட்டி விருதுகளை வழங்கி மகிழ்வதோடு அகவை முதிர்ந்த தமிழறிஞர்கள் என்று 58 வயதுக்கு மேற்பட்ட தமிழறிஞர்களுக்கு திங்கள் தோறும் அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு ஓய்வூதியமும் வழங்கி மகிழ்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்களுக்கும் அவர்களுக்கு தனியாகவே கனவு இல்லம் என்று ஒரு குடியிருப்பே வழங்கிய பெருமை தமிழ் வளர்ச்சித்துறையை சார்ந்ததாகும். அதுவும் சாகித்ய அகாடமியில் மொழிபெயர்ப்பில் வெற்றி பெற்ற மொழிபெயர்ப்பாளர்களுக்கும் விருது இல்லங்களும் வழங்கி மகிழ்கின்றோம். இந்த விருதுகள் வழங்குகின்ற இதில் ஒரு குறிப்பு சொல்ல விரும்புகிறேன். எல்லா விருதுகளும் உள்ளது, பல்வேறு பெயர்களில் விருது உள்ளது. உங்களுக்கு எல்லோருக்கும் ஈர்ப்பு சொல்ல வேண்டும் என்றால் உமறுப்புலவர் பெயரில் ஒரு விருது உள்ளது. அதே போல மொழிபெயர்ப்பாளர்களுக்கு என்று மட்டும் 10 விருதுகள் உள்ளது. 10 விருதுகளும் மொழிபெயர்ப்பாளர்களுக்கு மட்டுமே என்ற விருதும் கூடுதலாக போப் பெயரிலும் மொழிபெயர்ப்பாளர் விருது வழங்கப்படுகின்றது. எதற்கு சொல்லுகிறேன் என்றால் இவைகளெல்லாம் வழங்கி மகிழ்கின்ற ஒரு நற்பேறுதான் எங்களுடைய துறையை சார்ந்ததாகும். நாங்கள் வழங்குவதனால் தான் இம்மாதிரி இந்த மாதிரி நல்ல விழாக்களில் கலந்து கொள்ளும் பொழுது இரக்கமே உருவமாக இந்த நன்னாளில் நீங்கள் இந்த முயற்சியை எடுத்து ஒரு அருமையான சந்திப்பு நிகழ்ச்சியை நீங்கள் நடத்தி கொண்டு உங்களுடைய நல்ல கருத்துக்களை எல்லாம் நாளிலம் முழுவதும் பரவுவதற்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சிகளை உத்வேகமாக நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். எனக்கு பல்வேறு இஸ்லாமிய நண்பர்கள் உலகெங்கும் உள்ளார்கள். அவர்களுக்கு எல்லோருக்கும் அந்த ரமலான் திங்கள் போது அவர்களுக்கு வாழ்த்து செய்திகளை நாங்கள் அனுப்பும் பொழுது அவர்களிடம் நாங்கள் பெறுகின்ற உவகையை எண்ணி எண்ணி மகிழ்கின்றோம். இன்னும் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை தொகுப்புரை செய்து வருகின்ற இனிய நண்பர் மிக அழகாக அருமையாக கவித்துவமாக அவர் எங்களை எல்லாம் அழைத்த பொழுதும் அந்த ஒவ்வொரு வாசகங்களையும் அவர் சொல்லிக்காட்டிய அந்த பெருமிதத்தையும் நான் எண்ணி உணர அவரை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய இல்லத்தில் எதிர்தான் திருமதி நக்கீலா குடும்பத்தில் வாழ்கிறார்கள். திருமதி நக்கீலா அவருடைய உடன் பிறந்த சகோதரர்கள் அனைவரும் எங்களுடன் பயின்ற, நாங்கள் எல்லாம் ஒரு சால பயின்ற மாணவர்களாக அணிதிரண்டு நாங்கள் எல்லோரும் திரண்டு இருந்த இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் இன்றைக்கு நான் நினைத்து பார்க்கின்றேன். உங்களுடைய எல்லோரையும் இந்த நல்ல நாளில் சந்தித்ததில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன்.
ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்கின்ற அந்த ஒரு உன்னதமான நிலையில் எல்லாரையும் வணங்கி அவர்களை எல்லாம் ஆறத் தழுவி நல்ல கருத்துக்களை நீங்கள் பரப்புகின்ற இந்த இனிய சந்திப்பில் உங்களை கண்டு பேசியதில் நான் மீண்டும் மகிழ்ந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.